Hi friends, welcome back to birlasparvai. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு நல்ல ஸ்பீட்ல ஹை ஸ்பீட் அப்படி நான் சொல்ல மாட்டேன். அதாவது 120 140 அதெல்லாம் நாட் ரெக்கமெண்டட். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு 80 to 100ல ஹைவேல ஒரு பிகினரா நீங்க என்னென்ன ப்ராப்ளம்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப டீடைலா நம்ம ஒரு டிரைவ் போய் டெமோவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு கேரேஜுக்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா GoMechanic அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதோட டைப்பாக இருக்கிற ஒரு ஒர்க் ஷாப் தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இந்த GoMechanicல என்னென்ன சர்வீஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் காருக்கு தேவையான அத்தனை சர்வீஸுமே வந்து உங்ககிட்ட கிடைக்குது. ரைட் ஃப்ரம் உங்களோட பாடி ஒர்க்கில் இருந்து உங்களோட பேட்டரியோட சர்வீஸு, வீலோட சர்வீஸு, ரெகுலர் சர்வீஸு அண்ட் தென் ஏசியோட சர்வீஸ், உங்கள் காருக்கு A to Z என்னென்ன சர்வீஸ் வேணுமோ அத்தனையுமே வந்து இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் AMC அப்படிங்கிற ஒரு நேமில் சர்வீஸ் பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை எடுத்துக்கிற மூலமாக நமக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40% இயர்லி இருந்து நீங்கள் சர்வீஸ் காஸ்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் உங்களோட கார் வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்கள் கம்பெனியில் உங்களோட வாரண்டி வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கும். இவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து நீங்கள் பண்ண முடியும். அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி பண்ணும்போது 5 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் இன்கேஸ் ஒரு யூஸ்டு கார் வாங்குறீங்க அப்படின்னா கூட அந்த கார் கூட உங்களுக்கு வாரண்டியில் கவர் ஆகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இவங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க எப்படி இந்த 40% அவங்களால கம்மியாக அவங்களால பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்களோட ஸ்பேர்ஸ் பர்ச்சேஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக ஓஇஎம்லேருந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நடுவில் எந்த மீடியேட்டரும் இல்லாமல் அப்படி இருக்கும்போது இவங்களால இந்த அளவுக்கு சீப்பஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியுது. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். அவங்களோட நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆப்பில் உங்களோட காரோட மாடலு என்ன சர்வீஸ் வந்து உங்களுக்கு பண்ணணும், எந்த டேட்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே காரை வந்து எடுத்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிறப்போ ஒய் பேனிக், ஜஸ்ட் GoMechanic. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஹைவேல ஒரு ஸ்பீடாக போகும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம டெமோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், 80 to 100 தான் நம்ம வந்து டிரைவ் பண்ண போகிறோம். இன்கேஸ் நான் நடுவில் வந்து 100 கிராஸ் பண்ணி நான் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களை டிரைவ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக கண்டிப்பாக இருக்காது. இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து நம்ம அதை பண்ணி காமிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கலாம். அதனால் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ரோடில் சேஃபான ஸ்பீடில் சேஃபாக தான் நம்ம டிரைவ் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ இந்த ஹைவேல இப்போ நம்ம ஒரு 400-500 கிலோமீட்டர்லாம் போகிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம சிட்டிக்குள்ளே போகிற ஸ்பீடில் நம்மளால் ஓட்ட முடியாது. ஒரு 60லேயோ 70லேயோ போக முடியாது. அப்போ கண்டிப்பாக ஒரு 80லேருந்து கிராஸ் பண்ணி ஒரு 100 வரைக்கும் கண்டிப்பாக நம்ம ரீச் ஆகும். அப்படி நம்ம 100 வரைக்கும் போகும்போது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஆர்மோட பொசிஷன் நீங்கள் கண்டிப்பாக இந்த 10 and 2 பொசிஷனில் 2 கையை வந்து ஸ்டேரிங்கில் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் பிடிச்சிக்கணும். அதுவும் ரொம்ப டைட்டாக இப்படி பிடிக்காதீங்க. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஜென்டிலாக உங்களோட ஸ்டேரிங்கை இந்த பொசிஷனில் பிடிச்சிட்டு 2 கையில் நீங்கள் டிரைவ் பண்ணுங்கள். ஸோ ஒரு கையில் டிரைவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிகினராக கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து டிரைவிங்கில் நல்லா கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறமா அந்த ஒரு சிங்கிள் ஹேண்டட் டிரைவ் அப்படிங்கிறது மேபி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சூட் ஆகலாம். ஒரு சில பேருக்கு அது சூட் ஆகாமலே கூட போகலாம். சரியா? அதனால ஃபஸ்ட்டு கண்டிப்பாக 2 கையையுமே நீங்கள் ஸ்டேரிங்கில் வச்சுட்டு ஜென்டிலாக நீங்கள் டிரைவ் பண்ணுங்கள். ரைட். நெக்ஸ்ட் இன்னொன்று கியர் செலெக்ஷன் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு பிகினராக போகிறவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மைலேஜ் வந்து பெருசாக ட்ராப் ஆகிற விஷயம் வந்து இருக்கும். எனக்கு வந்து பிலோ 10 தான் எனக்கு மைலேஜ் கிடச்சிது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. லாங் டிரைவில் ஒரு 500 கிலோமீட்டர் போகும்போதே அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அதுக்கெலாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த கியரோட செலெக்ஷன் தான். அப்போ அந்த கியர் செலெக்ஷன் என்னென்னா இந்த 5th கியர் போகிறதுக்கு பயந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 4th கியர்லேயே ரொம்ப தூரமாக போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்பரான ஒரு கியர் செலெக்ஷன் அந்தந்த டைமுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த வண்டியை நான் ஓவர்டேக் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இண்டிகேட்டர் போட்டு நான் அடுத்த ட்ராக் வந்து நான் மாறுறேன். ஸோ இப்போ நான் 4th கியரில் போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கலாமே. நான் அங்கேயே நான் நல்ல ஒரு 80ல் வந்துட்டுருக்கேன், நான் 4th கியரில் தான் போகிறேன் அப்படின்னா ஓகே, அந்த கார் முன்னாடி தானே இருக்குது, அதை நம்ம ஓவர்டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து 5th கியர் போய்க்கலாம்
அப்படிலாம் நீங்கள் மைண்ட் செட்டை வச்சுக்கவே கூடாது. ஒன்ஸ் உங்களுக்கு கார் வந்து அந்த ஆர்பிஎம்மோ இல்லை அந்த ஸ்பீடு வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கியரை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் ட்ராக்கில் போயிட்டே இருக்கணும். சரியா? ரைட். அடுத்தது இந்த ட்ராக்கு, இந்த ஹைவேல நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த லேன் டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 3 லேன் இருக்குது அப்படின்னா இந்த சென்ட்ரல் லைன் தான் வந்து யூஸ்வலாக நீங்கள் போகக்கூடிய லேன் வந்து இந்த சென்ட்ரல் லைன் தான். எப்போ நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து டிவைடரை ஒட்டி இருக்கிற லேனில் வந்து நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு ஷிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஓவர்டேக் பண்ணணும். அப்போ ஒரு நார்மலாக ஒரு 80 to 100ல் நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த மிடில் லேன் வந்து ஒரு சேஃபரான ஒரு லேனாக இருக்கும். இல்லை 2 ட்ராக் தான் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் லேன் தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு 80 to 100ல் நீங்கள் போகக்கூடிய ஒரு ட்ராக்கு. ஓகே, அப்போ எப்போ நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறீங்களோ நீங்கள் போட்டு மீடியன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பண்ணலாம், மூவ் ஆகி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் இண்டிகேட்டர் போடுறேன், போட்டுட்டு மிரர், சைட் மிரர் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும். பார்த்துட்டு வெஹிக்கிள் வரலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணிவிட்டு இண்டிகேட்டரை நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். ரைட். இப்போ நமக்கு தற்செயலாக நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மழை வந்துருச்சு. ஆக்சுவலாக இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அதையும் சேர்த்தியே நம்ம பேசிடலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 80 to 100ல் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ரெய்னிங் டைமில் கண்டிப்பாக நீங்கள் டேக் கேர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்பீடு. அந்த முடிஞ்சால் ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னா 60 to 70 மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் போகக்கூடிய இடத்துக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் போவோம், பட் சேஃபாக போய் சேர்றதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மழை பெய்யுதுன்னா ஸ்பீடை 60 to 70 வச்சுக்கோங்க. என்ன காரணத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னா ரோடு வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். தண்ணி இருக்கும்போது நம்மளோட டயருக்கும் ரோடுக்கும் அந்த கிரிப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பிரேக் நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சடனாக பிரேக் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நான் வந்து ரைட் சைடில் நான் மாறணும், ஆனால் எனக்கு பின்னாடி க்ளோஸராக ஒரு வெஹிக்கிள் வருது. அதனால் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இண்டிகேட்டர் போடுங்க, அப்புறமா ட்ராக் மாறுங்க. சரியா? அப்போ அந்த மழை பெய்யும் போது ஒரு ஸ்பீடை வந்து நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்று, எப்பயுமே ரோடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், ஸ்லோப்பாக தான் வந்து ரோடு வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் 2 ட்ராக் இருக்குது அப்படின்னா ஸ்லோப் வந்து ஒரு சைடாக இருக்கும். 3 ட்ராக் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்லோப்பாக வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்காகனா தண்ணி வந்து ரோடில் நிற்காமல் ஒரு சைடில் போகிறதுக்காக அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு எண்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த எண்டில் தண்ணி வந்து லேக் ஆகி நிற்கும். அது எந்த இடத்துல எந்த டைரக்ஷனில் ரோடோட ஸ்லோப் இருக்குங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். வாட்டர் லாக் ஏரியாவில் ஒரு 100 110லாம் போய் அதில் சடனாக போய் நீங்கள் போகும்போது நீங்களே எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத ஒரு ரியாக்ஷன் வந்து அங்கே நடக்கும். ஒரு சடன் ஸ்பீடோட ரிடக்ஷன் உங்களுக்கு இருக்கும். உங்களோட ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் உங்களுக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் அந்த மாதிரி வாட்டர் லாக் ஏரியாவை இந்த ஹைவேல கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ கூட நீங்கள் ஃபார்வர்ட் மெசேஜில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்விஃப்ட் காரு வேகமாக வந்து ஜஸ்ட்டு தண்ணியில் தான் இறங்கின அடுத்த செகண்ட் வந்து அது அப்படியே டாப்பில் ஆகி பக்கத்தில் இருக்கிற லேண்டுக்கு ரோல் ஆகி போகிறத நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த தண்ணியில் போன உடனே என்ன ஆகும், நம்ம தரைக்கும் வீலுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் க்ரியேட் ஆயிரும். அந்த கேப்பில் தண்ணி இருக்கும்போது அந்த ஃப்ரிக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக லூஸ் ஆகும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ட்ராக்ஷன் கம்ப்ளீட்டாக வந்து 0 ஆயிரும். அப்போ என்ன ஆகும், கார் வந்து நீங்கள் அடுத்த ஆக்சிலேட்டரோ ஸ்டேரிங்கோ திருப்ப அப்படி ஏர்லேயே தான் கார் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குமே தவிர ரோடில் கிரிப்பாக இருக்காது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சுன்னா நீங்கள் ஓட்டணும். அடுத்தது பிரேக்கிங். சரியா? அப்போ இந்த ஹைவேல ஒரு நல்ல ஸ்பீடில் போகும்போது ஒரு நல்ல டிரைவருக்கு அழகு என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பிரேக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் மோஸ்ட்லி உங்களுக்கு ஹைவேல எமர்ஜென்சியை தவிர மீதி நேரங்களில் உங்களுக்கு பிரேக்கே தேவைப்படாது. இப்போ ஒரு கார் வருது, அந்த காருக்கும் இதுக்கு நமக்கும் நல்ல ஒரு கேப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்போ அந்த கார் பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், நல்ல ஆக்சிலேட்டர் வந்து நான் பெடல் ப்ரெஸ் பண்ணுறேன், வேகமாக போகுது வண்டி, இப்படி பக்கத்தில் போயிட்டு ஸ்லோ பண்ணுங்கிறதுக்காக இப்படி பிரேக் அமுக்கக்கூடாது. சரி, இப்போ அன்னெசரியாக உங்களுக்கு எனர்ஜியும் வேஸ்ட்டு, உள்ளே இருக்கிறவங்களும் அப்படியே குலுங்கி உள்ளே உட்காந்துருப்பாங்க. ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த கார் போயிட்டுருக்கோம், நமக்கும் கேப் வேணும்னா ஜஸ்ட்டு ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுங்க. பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இன்ஜின் பிரேக்கிங் அப்படிங்கிறது ஒன்று இம்ப்ளிமெண்ட் ஆகும்.
கார் பாருங்கள், இப்போ அந்த கார் எங்கேயோ போயிடுச்சு, நம்ம எங்கேயோ இருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. அப்போ நீங்கள் ஹைவேல போகும்போது ஒரு பிரேக்கிங் எஃபெக்ட் ஸ்லோவாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஆக்சிலேட்டர்லேருந்து நீங்கள் காலை எடுத்தீங்கன்னாவே ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒரு ஸ்பீட் ரிடக்ஷன் இருக்கும். அப்புறமா உங்களோட என்ன ரீசனுக்காக நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை ஈஸியாக நீங்கள் கிராஸ் பண்ணி நீங்கள் போவீங்க. பட் அதையும் மீறி உங்களுக்கு சடனாக ஒரு ஸ்பீட் ரிடக்ஷன் தேவைப்படுதுன்னா மட்டுமே தான் நீங்கள் என்ன பண்ணணும், பிரேக் அப்ளை பண்ணணும். இது என்ன இன்னொரு நியூசன்ஸை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி வர்றவர் வந்து மோஸ்ட்லி உங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டே இருப்பார், ரைட்? அப்போ அவர் வந்துட்டே இருக்கும்போது நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன ரீசனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு அவருக்கு வந்து தெரியாது. உங்களுக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியாது. அப்போ நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவரும் பிரேக் அப்ளை பண்ணணும். ரீசனே இல்லாமல் அவரும் பிரேக் அப்ளை பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பிரேக்கிங் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் சொல்கிறது எமர்ஜென்சினா மட்டும்தான். ஒரு சில பேர் ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி சரன்னு 100க்கு போவாங்க, இப்படியே ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுத்துருப்பாங்க. வண்டி வந்து என்ன ஆகும், 100க்கு இப்படி போயிடும். போன உடனே ஸ்பீடை குறைக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி பிரேக் அமுக்குவாங்க. அப்புறம் திருப்பி ஆக்சிலேட்டர் கொடுப்பாங்க, அப்புறம் பிரேக் அமுக்குவாங்க, அப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுப்பாங்க. இப்படியே ஒரு ஹேபிட்டாக வந்து கொஞ்சம் பேர்லாம் வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு மைலேஜும் ட்ராப் ஆகும். நீங்கள் ரொம்பவே சீக்கிரமாக என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஜேர்னியில் டயர்னஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதனால் பிரேக்கிங்கை எஃபெக்டிவாக எஃபிஷியன்சியாக நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்தது இந்த மாதிரி கர்வ்ஸ் இப்போ முன்னாடி நீங்கள் பார்க்கலாம், நல்ல ஒரு கர்வ் வந்து உங்களுக்கு வருது. இந்த மாதிரி கர்வ்ஸ்லலாம் வந்து இன்கேஸ் நீங்கள் 100ல் போகிறீங்க அப்படின்னா சிம்பிளாக ஆக்சிலேட்டர்லேருந்து நீங்கள் காலை எடுங்க. ஸ்பீடு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அப்படியே அந்த டேர்னிங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கிராஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஜென்டிலாக ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து இந்த ஹைவேல நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உள்ளே உங்கள் கூட வர்றவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களோட ட்ராவல் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியிலே யாருக்காவது வந்து இந்த ட்ராவலே ஒத்துக்காமல் வாமிட் சென்சேஷன்லாம் க்ரியேட் ஆகிற நிறைய பேர் இருப்பாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக நீங்கள் ஓட்டினீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து அது ட்ரபுள் பண்ணும். ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வாமிட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்து க்ரியேட் ஆகும். அப்போது நீங்கள் பிரேக் அமுக்கிறதும் தெரியக்கூடாது, நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்ததும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்னாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன் ஸ்ட்ரெச்சில் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். உங்களோட டயர்னஸ் வந்து சுத்தமாக உங்களுக்கு இருக்காது. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த இண்டிகேட்டரு, நம்ம ஹைவேல ப்ராப்பராக இண்டிகேட்டர்ஸ் வந்து கம்பல்சரியாக நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து இருக்கிறதுலே சேஃபஸ்ட்டு விஷயம் வந்து அதுதான். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே ரொம்ப சேஃபாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு சேஃபாக போய் நீங்கள் ரீச் ஆகலாம். எப்போ நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்கலாம், அந்த பஸ்ஸு இண்டிகேட்டரே போடாமல் போகுது, அது பக்கத்தில் ஒரு கார் அவரை ஃபாலோ பண்ணி அவரும் போகிறாரு. சரியா? அப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஏன் க்ரியேட் ஆகுது அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் பிரச்சனை தான். நீங்கள் ஓவர்டேக்கோ லேனோ சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக இண்டிகேட்டர் போடுங்க, லேனை மாறுங்க, அதுக்கப்புறம் இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் திருப்பியும் லேன் வந்து அடுத்த லேனுக்கு வர போகிறீங்க அப்படின்னா மறுபடியும் இண்டிகேட்டர் கொடுங்க, அதுக்கப்புறம் லேனை மாற்றுங்க, லேனுக்கு வந்ததுக்கப்புறமா இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்கள். அப்போ இந்த இண்டிகேட்டர் ப்ராப்பராக கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற மாடர்ன் கார்ஸ்லலாம் வந்து சிங்கிள் ஃப்ளிப்பில் 3 பிளிங்க் வந்து உங்களுக்கு லைட் வரும். அப்போ லைட்டை அப்படி தட்டி விட்டிங்கன்னா போதும், 3 தடவை பிளிங்க் ஆகும். அட்லீஸ்ட் அந்த விஷயமாவது நீங்கள் பண்ணணும். சரியா? அடுத்தது நைட்டில் இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிரைவ் போகிறீங்க அப்படின்னா இந்த ஹெட்லைட்டோட ஃபங்க்ஷனை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போ டிம் யூஸ் பண்ணணும், எப்போ பிரைட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரோட்டில் ஆப்போசிட்டில் மோஸ்ட்லி யாரும் வரல, இல்லை நல்லா வந்து டென்ஸாக உங்களுக்கு செடி வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் பிரைட் போட்டு போகும்போது ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதர்வைஸ் நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிக்கடி நீங்கள் பிரைட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் வரவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் டிம்மை யூஸ் பண்ணி போகிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இப்போ நம்ம டே டைமில் ஒரு வெஹிக்கிளை நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹார்ன் கொடுத்துட்டு நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம். பட் அது நைட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஃப்ளிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே வந்து ஜஸ்ட் இப்படி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா பிரைட் வந்து ஒரு செகண்ட் ஆன் ஆகிட்டு திருப்பி விடும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி போகும். அவங்க வந்து உங்களை ட்ராக்கில் திருப்பி சடனாக உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹெட்லைட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம போய்க்கணும். ஓகே, மிச்சப்படி இந்த மாதிரியான ஒரு ஹை ஸ்பீட்னா 80 to 100. மறுபடியும் நான் சொல்கிறேன், அந்த 80 to 100ங்கிறது தான் சேஃபரான ஸ்பீடு ஹைவேல. இப்போ நம்மளுமே பார்த்திங்கன்னா ஒரு 90ல் தான் நம்ம போகிறோம். பட் நீங்கள் வெளியில் இப்படி பார்த்தோன்னா ஏதோ நம்ம ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் 120ல் போய் ஒரு இடத்துல ரீச் ஆகிறதுக்கும் 90 to 100ல் போய் ரீச் ஆகிறதுக்கும் ஹார்ட்லி 15 to 30 minutes தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சேஃபாக
எந்த டயர்டும் இல்லாமல் நம்ம போய் ரீச் ஆயிடலாம். சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஹைவேல ஒரு ஹை ஸ்பீடில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது இது எல்லாமே நீங்கள் கேர் எடுத்துக்கணும். இந்த டூ வீலர்ஸையும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிக்கணும். அவங்க வந்து சடனாக என்ன பண்ணுவாங்க, உள்ளே வருவாங்க. அதனால உங்களோட விஷன் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து லாங்கில் தான் நீங்கள் உங்களோட விஷன் வந்து இருக்கணும். இந்த ஹைவேல மட்டும் ஷார்ட்டர் விஷன் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். எப்பயுமே லாங்கர் விஷன் வச்சுக்கிட்டு தூரத்தில் நடக்கிற விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் உங்களோட ஸ்பீடுக்கும் அங்கே நடக்கிற விஷயத்துக்கும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு டைமிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு வியூ எடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன், இண்டிகேட்டர் போடுறேன். போட்டுட்டு வெஹிக்கிள் வருது, ஸோ அவங்க கிராஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு யூ டர்ன் எடுக்கலாம். ஸோ அடுத்தது உங்களோட விஷயத்தை நீங்கள் டேக் கேர் வந்து பண்ணிக்கணும். என்னென்னா அட்ட ஸ்ட்ரெச்சில் ஒரு 500 கிலோமீட்டர்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா நடுவில் இன்கேஸ் நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. 5-10 மினிட்ஸ் வந்து ஒரு காஃபி டீ சாப்பிடுங்க, ரெஃப்ரெஷ் ஆகுங்க, அதுக்கப்புறம் வண்டி எடுங்க. தூக்கம் வருதா, ஓரத்தில் நிப்பாட்டி 10 நிமிஷம் தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் டிரைவ் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். அந்த தூக்கத்தோடையே நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா கண்ணுமிக்கிற நேரத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம தூங்கும்போது என்ன ஆகும்னா நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக ஸ்லிப் ஆகும். நீங்கள் ஸ்டேரிங்கில் பிடிச்சிருக்கும் போது உங்களையும் அறியாமல் என்ன ஆகும்னா ஸ்லிப் ஆகி இப்படி ஒரு டிஃப்ளெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணும். அப்படி ஆகும்போது தான் அந்த மீடியனில் போய் கார் ஏறுற விஷயம் இது எல்லாமே வந்து அப்படி தான் நடக்கும். ஏன்னா இங்கே ஒரு டேர்ன் இருக்குது, நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா அந்த டேர்ன் நீங்கள் எடுக்கலன்னா என்ன ஆகும், ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து மேலே ஏறிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே கார் டிரைவிங்கில் ஒரு என்ஜாயபுளான ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் எங்கே கொடுக்கணும், இந்த ஹைவே டிரைவில் தான். பட் அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி உங்களோட டிரைவ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ ஒரு பிகினருக்கு ஒரு ஹைவேல ஒரு ஹை ஸ்பீடில் ஒரு 100 வரைக்கும் போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.